சாத்தான் தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்வான். பெரிய பெரிய காரியங்கள் நடக்கு, அது செய்தாங்க, இது செய்தாங்க, விக்கிரகாராதனை. ஆமா, அந்த அந்த அதிகாரத்தில் விக்கிரகாராதனை நடக்கத்தான் செய்தது. ஆனால் இறுதியிலே ஒரு பெரிய மழையும் வந்தது. கர்த்தர் ஜெயித்தார், எழுப்புதலை கொடுத்தார். அந்த தேவன் தான் இந்த ஆராதனை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கணவன் மனைவி குடும்பமா வந்திருக்கீங்களா? உங்களுக்குள்ள முதலாவது என்ன வரணும்? எழுப்புதல். தனி நபர் எழுப்புதல் முதலாவது உண்டாகும். உங்களுக்குள்ளே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும். இதை விட்டுட்டு வேற சோத்திரம் வைத்த வழிக்காக ஜெபம் பண்ணுங்க வேண்டாங்களே, கால் வலிக்காக ஜெபம் பண்ணுங்க வேண்டாங்களே. அதே சமயத்துல உனக்குள்ளே ஆண்டவரை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மங்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எத்தனை நாள் மங்கி எரியுது, எத்தனை நாள் இப்படியே போறது? ஆண்டவரே, எத்தனை நாள் நாங்கள் அடிமைகளாக குறுகி போகிறது? எத்தனை நாட்கள்? ஆண்டவரே, நீர் கிரியை செய்யணும், ஒரு எழுப்புதலை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவது எழுப்புதலுக்காக ஜெபித்து நீங்கள் இந்த எழுப்புதலை வாங்கி எத்தனை பேர் தனி உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு வாஞ்சை, எழுப்புதலை குறிச்ச ஒரு பற்று உங்களுக்கு உண்டாகணும். அதுதான் தனிநபர் எழுப்புதல்.